இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்ல இருந்து அங்கிருந்து மேலே போனது நியர் 25,640 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து திரும்பவும் கீழே வர ஆரம்பிச்சாங்க. வந்த பிரைஸ் ஒரு ஸ்ட்ரகிளோடே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆஃப்டர்நூன் 1 o'clock அப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்து ஒரே இடத்துல டிராவல் ஆனது பார்க்க முடிஞ்சது. நியர் 25,408 டிராவல் ஆனது அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த பிரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலேயே நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இமீடியட்டா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பிரைஸ் இங்க இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போகும். அதாவது இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,524 வரைக்கும் வரலாம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா இந்த சப்ளை ஜோன் 3 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இந்த 25,670 அப்படிங்கிற இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்கிறதுனால அங்கிருந்தும் கீழே வரலாம். இதை பொறுத்தவரை நம்ம 2 வியூ கொடுத்திருந்தோம். இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேல இருந்தா மேல இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். எக்ஸாக்டா அதே மாதிரி நடந்திருக்கிறத பார்க்க முடியாது. சப்ளை ஜோன் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணி சப்ளை ஜோன் 3 வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம். நியர் சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போனது அங்கிருந்து கீழே வந்திருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா இதுல இருந்து மேலதான் போக போதா அல்லது ஃபர்தரா கீழே வருமா அப்படிங்கறத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் 11:30 அண்ட் ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்ல ட்ரெயின் பண்றோம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறதும் அதுக்கு இமீடியட்டாவே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. அது 25,400 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த சப்போர்ட் ஜோனா இருக்கக்கூடிய 25,236 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாவே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை வலட்டைலா இருக்கு. இந்த ஐவி கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது ட்ரேடருக்கு கிடைக்கும். அண்ட் ஆப்ஷன் செல்லருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,453 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,400 வரை வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,236 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா வீக் ஆகும், ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு 25,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்போ பிரைஸ் அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,621 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 25,505 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,621 வரை வரும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே வரும். அது இமீடியட்டாவே சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,660 வரை வரும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 25,771 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் இருக்காது, அல்லது பார்த்தீங்கன்னா இதுல எடுக்கிறது ரிஸ்கா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த ஜோனை அவாய்ட் பண்றது ஒரு நல்ல டிசிஷன் சொல்லலாம். இன்னைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்ல இருந்துச்சு. அது சப்ளை ஜோன் 1க்கு மேல இருந்து இமீடியட்டாவே மேலே போயிட்டு அது ரிஸ்கான ஏரியாவா இருக்கக்கூடிய அந்த சப்ளை ஜோன் 2 கிட்ட போயிட்டு அங்கிருந்து கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேல இருந்தா மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு மேலே போக முடியாம இமீடியட்டா கீழே வந்தது. சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு அகைன் டிமாண்ட் ஜோன் 1 கிட்டே சப்போர்ட் எடுத்து மேலே முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த சப்ளை ஜோன் 2க்கு மேலேயும் போகல, டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழேயும் போகல. பட் இந்த ரிஸ்கான ஏரியாக்குள்ளார, அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேல இருந்தா அந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் நடந்து முடிச்சிருக்கிறது பார்க்க முடியாது. ஒரு சேஃப் ட்ரேட் அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே கிடைக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முடியும் போது 28,350 முடிச்சிருக்காங்க. நாளைய பொறுத்தவரை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சென்செக்ஸோட வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால 2 ஜோன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது சைட்வேஸ் ஆப்ஷன் செல் இருக்கு. 2 விதமான ஜோன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நாளைய பொறுத்தவரை இந்த சப்ளை ஜோன் 1க்கும் இந்த டிமாண்ட் ஜோன் 1க்குள்ளார இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கான இடம். இதை பார்த்தீங்கன்னா ட்ரேடர் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 82,785 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா தான். அப்படி மேலே போனாலுமே திரும்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சைட்வேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கான இடம். இதையும் டோட்டலா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ஸ்ட்ராங் ஆயிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 83,031 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 82,785 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப் டு 83,031 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா இந்த சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 83,485 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் கீழே வர பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கும். அதாவது 82,193 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த சப்போர்ட் ஜோனா இருக்கக்கூடிய 81,938 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம்.